டடங் தோடா மனோ சிட்டி போறல வில்லேஜ் பிள்ளைங்க மாதிரி கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா ஏய் மனோ என்ன இதெல்லாம் காதல் சின்னங்களா தோபாரா நூல்ல கிரிக்கெட் கீ செயின் மனோ அதுல பேட் மனோ ப்ளீஸ் மனோ கிவ் இட் மனோ அடடே விசிட்டிங் கார்டு என்ன போடு மனோ மனோ கொடுத்துடு மனோ ப்ளீஸ் மனோ எம்பிஏ லண்டனா மனோ ப்ளீஸ் ஐயா யூஸ்ட் டிஷ்யூ நியூஸ் பேப்பர் ஜெராக்ஸ் 2003 பிரேம் கார்த்திக் ஸ்கோர் செஞ்சுரி ஹலோ பொண்ணே சரி அழாத நீயே வச்சுக்கோ வந்தா எனக்கு கிடைக்காது தெரியும் சின்ன வயசுல இருந்து நான் ஆசைப்பட்டது எதுவுமே எனக்கு கிடைச்சதில்ல ஏய் ஜோ பிரேம நினைச்ச அழற இல்ல என்ன நினைச்ச அழற சின்ன வயசுல நான் தனியா ஆளாயிட்டேன் 6 வருஷத்துக்கு ஒரு தடவை அப்பா வருவாங்க என்ன சினிமாக்கு கூட்டிட்டு போயிட்டு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு அப்படி ஈவினிங் ஃபிளைட்ல போயிடுவாங்க திரும்ப எப்போ வருவாங்க அந்த ஜன்னல் கம்பியை பிடிச்சிக்கிட்டு யூனோ மனோ ஜன்னல் கம்பியை பிடிச்சிக்கிட்டு வாசல பாத்துக்கிட்டே இருப்பேன் நான் பிரேம எப்ப பார்த்தேன் தெரியுமா +1 படிக்கிறப்ப என் ஹாஸ்டல் கிரவுண்டுக்கு கிரிக்கெட் பிராக்டிஸ்க்கு வருவான் தூரத்துல இருந்து நான் அவனை பார்த்துக்கிட்டே இருப்பேன் 5 வருஷமா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் என்னது 5 வருஷமா பார்த்துட்டு இருந்தியா அன்னைக்கு என்னமோ 5 வருஷம் லவ் பண்றேன் என்ன இப்போ அதான்டா சொல்றேன் நான் பண்ண அவன் பண்ணல அவனுக்கு நான் யாருன்னே தெரியாது ஆஹா அப்போ ஒன் சைடு லவ்வா ஒன் சைடு லவ்னா சும்மா வா அது ட்ரூ லவ் தான் நீ ஒரு பொண்ணை காதலிச்சு அவனை காதலிக்கிறதுல என்ன இருக்கு அவனை காதலிக்கலனாலும் நீ அவளை காதலிக்கிறல்ல அதான் கிரேட் ஏய் எதுக்கு அழற நானும் அழல அழகே வருது கொஞ்சம் இரு நான் இந்த பிரேமை எவ்வளோ லவ் பண்றது தெரியுமா தெரியும் முதல்ல கண்ணை தொடச்சிட்டு குடி நாம லவ் பண்றவங்க நம்ம பக்கத்துலயே இருந்தும் அதை சொல்ல முடியாம இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா குடி நான் வந்துட்டேன்ல பாத்துக்கிறேன் உனக்கு உன் லவ் தானடா முக்கியம் இன்னில இருந்து உன் லவ் எனக்கு முக்கியம் போதுமா குடி நல்லா இருக்கு பீரு மனோ இன்னும் கொஞ்சம் தண்ணி குடுறா ஏய் ஜோ நீ பீர் குடிச்சிட்ட நாங்க குடிக்க கூடாதா ஜென்ஸ்க்கு மட்டும் தான் லவ் ஃபெயிலியர் வருமா எங்களுக்கு வராதா இன்னும் கொஞ்சம் குடுறா ரொம்ப தலை சுத்துதா இது 5000 6000 அடி பாவி இதெல்லாம் உனக்கு யாரே சொன்னா ஜெனரல் நாலேஜ் ஓ ப்ளீஸ் தாத்தா இப்போ கல்யாணத்துக்கு என்ன அவசரம் எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லைம்மா உங்கள் அப்பா தான் அவசரப்படுறான் நீ அவங்ககிட்டே பேசிக்கோ டு ரிசீவ் மணி ஃபார்ம் ப்ளீஸ் நீ எதுக்கு இங்க வந்த உனக்கு கல்யாணம் மாமே டேய் ஏடா குடுமா எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ் என் பர்மிஷன் இல்லாம இன்னொருத்தன் கழுத்து நீட்டி ப்ளீஸ் தாத்தா இருக்காரு யாரம்மா அது இல்ல இது மனோ அண்ணா அண்ணா ஹாய் அண்ணா how are you அண்ணி எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க ஹாய் சார் எப்படி இருக்கீங்க ஹலோ உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் உங்க ஓவியம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் முக்கியமா அந்த யானையை விழுங்கின மலைப்பாம்பு ஓ தட் ஒன் என்னோட ஃபேவரட் அதேதான் ஆமா டெல்லியில எப்போ வந்தீங்க இன்னைக்கு காலையில தான் வந்தேன் தம்பி எல்லாம் இவ கல்யாண விஷயமா தான் give me 6 more months தாத்தா ப்ளீஸ் நல்ல கடித்து எதுக்குமா தள்ளி போடுற தம்பி சொல்றது சரிதானே 6 மாசத்துல கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிஞ்சிடும் சார் இந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிக்கிற பொண்ணுங்களே நம்ப கூடாது ஏதோ C++ம்பாங்க அப்புறம் ஜாவாம்பாங்க அடுத்த மாதம் யூனிக்ஸ்ம்பாங்க மற்ற கோர்ஸ்லாம் எப்போ முடியும் தெரியும் ஆனா இந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ் மட்டும் ஏமாத்திட்டே இருக்கலாம் சார் தம்பி நீங்க சரியா பேசுறீங்க பாத்தீங்க இவ எப்போ இப்படிதான் சொல்லிட்டு இருப்பா எக்ஸ்கியூஸ் மீ எஸ் இதுல MTCN நம்பர் மிஸ் பண்ணிருக்கீங்க பாருங்க கேன் ஐ யூஸ் யுவர் ஃபோன் ஷூர் டேய் நீ நல்ல வேணா கட்ட வேணாம் எனக்கே தெரியாது ஏல ஒரு காண இறக்கி விடு ஒரு வேலையில உருப்படியா இருக்கே ஒழுங்கு தோல் மேல தூக்கி போய் போடல எத்தனை வேலைடே நீ மாறிட்ட ஹலோ ரவி நீயே வாங்கிட்டு ப்ளீஸ் தாத்தா வா
வாமா வந்து பேசு. ஓ எங்கயா போற? உள்ள வாயா. 2 நாளாச்சு ஃபோன் பண்ணி இன்னும் தண்ணி கொண்டு வந்து வைக்கல. சீக்கிரம் வாயா. அதெல்லாம் கேட்க மாட்டேன். நீயே சொல்லு. இவ பேசிட்டு வாங்க தம்பி உட்காருங்க. Yeah, Papa. Every month I'm receiving money from Western Union Transfer. Your parents க்கு வருஷத்துல ஒரு May you coming now? வர மே மாசம் இந்தியா வர்றாங்க. அப்ப இவ கல்யாணத்தை முடிக்கலன்னு வச்சுங்களே இன்னும் 1 வருஷம் தள்ளி போயிடும். அவங்க வரதுக்குள்ள ஒரு நல்ல மாப்பிளையா தேடி பிடிக்கணும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். என் ஃப்ரெண்டு மேரேஜ் பியூரோ வச்சிருக்கான். நீங்க உங்க இமெயில் ஐடி கொடுத்துட்டு போங்க. நான் உங்களுக்கு நல்ல அலையன்ஸா பார்த்து அனுப்பி Could you வைக்கிறேன். please show me your photo ID? எவ்வளவு நாளுக்கு தான் வயசு பண்ண இந்த மாதிரி தனியா வச்சிருக்கு. ஏதாவது பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா கேளுங்க சார். Thank you. கேட்டேன்ப்பா ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கறா. ஓகே. பாருப்பா இவ்வளவு வச்சிட்டு என்னால சமாளிக்கவே முடியலப்பா. நேத்து நைட் கூட வாமிட் பண்ணிட்டாப்பா. அதுவா? Food poison ஆயிடுச்சு தாத்தா. நான் என்ன பண்ணுவேன்? எதுக்குமா இப்படி வெளில சாப்பிட்டு வயிற்று கட்டிக்கணும்? வீட்டுல வாங்கி வச்ச கேஸ் சிலிண்டர் 6 மாசமா அப்படியே கிடக்கு. ஒரு பொண்ணா லட்சணமா வீட்டுல சமைச்சு சாப்பிட வேண்டியதானே? போர் தாத்தா. இவளுக்கு ஒரு சமையல் தெரியாது தம்பி. இன்னி கூட ஒழுங்கா போட மாட்டான். தண்ணி நல்லா போடும். காலகாலத்தில் அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா அவளாச்சு அவனாச்சு. நீங்க நிம்மதியாக உங்க ஓவிய வேலையை பார்க்கலாம்ல. தம்பி நீங்க மறுபடியும் சரியா பேசுறீங்க பாத்துங்க. ஜோதி அண்ணன் சொல்றது கேளுமா. அண்ணா சொல்லுங்க அண்ணா. ஃப்ரெண்டு எனிமி லவர் அண்ணாவா? நேரம் 8:15 இன்னையோட ஒரு வேலை காலிடா. ஹாய் மனு. ஓகே நீ சொன்ன பிளான் தோத்து போச்சு. ஓகே அதுக்காக இல்லாம அப்செட் ஆகுறது. அடுத்த பிளான் என்னன்னு யோசிக்கணும். நான் இப்போ ஒரு சூப்பர் பிளானோட வந்திருக்கேன். என்ன? பேரண்ட்ஸ். என்ன? பேரண்ட்ஸ். வாவ் சூப்பர். எப்படி? அவங்களே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. ஆனா பசங்க லவ் பண்ணா மட்டும் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கான வயசு இது இல்லம்பாங்க. உங்க நன்மைக்காக தான் சொல்றேன் பாங்க. அப்போ நாம அவங்கள ஸ்டாப். அடுத்து என்னன்னு நான் தான் சொல்வேன். அவங்க 2 பேரையும் மறைஞ்சு நின்னு நாம போட்டோ எடுக்கிறோம். கேமரா வந்து ஃபிலிம் எண்டு. இது ஓ மாமனா இருக்கு. இது ஓ மாமனா இருக்கு. ஓகே. சலீம் எனக்கா? வணக்கம் சார். வேலையை செய்யுங்கப்பா. வணக்கம் போகிறதுக்கு தானே சம்பளம் வாங்குறீங்க. ஏன் இந்த கண்ணாடிலாம் இவ்வளோ அழுக்கா இருக்கு? இது கூட துடைக்கிறது இல்லையா? எதுவுமே சரியில்லையா? குட் மார்னிங் சார். மணி 5 ஆச்சு. குட் மார்னிங்கா? உட்கார். என்னது இது? இன்னைக்கு வந்த லெட்டர் சார். இங்க வா. வா. இந்த காலத்து பொண்ணுங்க எதை மறைக்கணுமோ அதை மறைக்கிறது இல்லை. இவரை மட்டும் திறந்து போட்டு வரலாமாக்கா? உயர் திரு மாவீரன் சமூகத்திற்கு